திருமணமானவங்க ஆக போறவங்க சுகர் அண்ட் வயதுகத்தால இல்லற வாழ்க்கையில நிம்மதி இழந்தவங்க, குழந்தையின்மை, இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரே தீர்வுன்னு பாத்தீங்கன்னா மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. உலகத்திலேயே முறையா 26 வகையான இயற்கை மூலிகளால நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பவுடர் ஃபார்மட்லான ப்ராடக்ட் தான் இது. தமிழகம் உட்பட 13 நாடுகள்ல கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு. 1 லட்சத்துக்கும் அதிகமான ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்களே பல பேரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க. இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்டான இதை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்க நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். உலகம் முழுக்கவே இப்போ இந்தியாவோட ஷேர் மார்க்கெட்டை பற்றி தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நபர் போட்ட விதை இங்கே விருட்சமாக மாறி நின்று மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தி விட்டுருச்சு. பொதுவாக ஒரு நாட்டுக்கு 2 விஷயங்கள் பவர்ஃபுல்லான ஒரு பீக்கில் இருக்க விஷயங்களை பார்ப்போம். ஒன்று பிஸ்னஸ்ஸு, இன்னொன்று பாலிடிக்ஸு. இது ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் அசைச்சு பார்க்க முடியும்னா இதோ இந்த மனுஷன் பண்ணிட்டு இருக்காருங்க. பார்க்கறதுக்கு டம்மியாக இருக்காருன்னு நினைக்காதீங்க. பேர் நேத்தன் ஆண்டர்சனு. இவரோட ஃபேர்மு தான் ஹிண்டன்பர்க் ரிசர்ச். இந்த ஒரு ஃபேர்மை வச்சுக்கிட்டு இந்த மனுஷன் பண்ணுற வேலை இருக்கு. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் இவரை பற்றி தெரிஞ்சிருக்கோம், அந்த ஃபேர்மை பற்றி தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா போன வருஷம் நம்ம இவரை பற்றி பேசியிருந்தோம். அந்த வீடியோ தேடி பாருங்கள். அதை பற்றி நான் இதில் பேசி நேரத்தை வீணடிக்க விரும்பலை. இந்த ஹிண்டன்பர்கை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ஃபினான்ஷியல் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விசில் ப்ளோவர்னு சொல்லலாம். அதாவது இந்த கம்பெனி ஆரம்பித்து இவ்வளோ வருஷம் தான் ஆகுது, அதுக்குள்ளே இப்படி இவ்வளோ ப்ராஃபிட்டை மேக் பண்ணாங்க. இதெல்லாம் இல்லீகலாக நடக்குதோ, பிஸ்னஸில் கண்டிப்பாக தானே இருக்கும், நாம் தேடி போவோன்னு ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கிடைக்கிற ரிப்போர்ட் இருக்குல்ல, இதை வெளியிட்டு ஷார்ட் செல் ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோதான். அதில் பணத்தை கொழிச்சு இவங்க பார்த்துட்டு ஓரமாக போயிட்டே இருப்பாங்க. இப்போ ஏற்பட்ட வேலையை பண்ணுறது தான் இந்த ஹிண்டன்பர்க். கடந்த 2023 ஜனவரி மாதம் நம்ம அதானி இருக்கார்ல, இவரோட அதானி குரூப்பை பேஸ் பண்ணி ஒரு 106 பக்கங்களை கொண்ட ஒரு விரிவான ரிப்போர்ட்டை வெளியிட்டிருந்தாங்க இந்த ஹிண்டன்பர்க். அதில் என்ன சொன்னாங்கன்னா, லார்ஜஸ்ட் ஸ்கேம் இன் கார்பரேட் ஹிஸ்ட்ரின்னு இப்போ ஏற்பட்ட ஹாஷான வார்த்தைகளை பயன்படுத்தினா. அப்படி ஸ்டாக் மேனிப்புலேஷன் அண்ட் ஃபினான்ஷியல் மிஸ்காண்டக்ட்னு இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்திருக்கிறதா ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கிற முயற்சியில் அந்த ஒவ்வொரு ரிப்போர்ட்டும் அமைஞ்சிருந்துச்சு. இந்த ரிப்போர்ட் வெளியாகி நம்ம இந்திய பங்குச்சந்தையை ஒரு பக்கம் ஸ்தம்பிக்க வச்சது மட்டும் இல்லாமல் இந்த அரசியல் இருக்குல்ல, இந்திய அரசியல், அதுலேயும் ஆட்டங்காண வச்சுடுச்சு. எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து ஆளுங்கட்சியினரை பயங்கரமாக விமர்சிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. பார்லிமெண்ட் வரைக்கும் விஷயம் பெருசாக போச்சுங்க. பல நாட்கள் அவை முடங்கிடுச்சு. காரணம் இந்த ஹிண்டன்பர்கோட ரிப்போர்ட் தான். இந்த விவகாரம் பெருசாக மாறி கோர்ட் வரைக்கும் போகுது. அதானி குரூப்புக்கும் நியூயார்க் பேஸ்டு ஃபண்டு மேனேஜருக்கும் இடையில ஒரு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. இதை பற்றி முக்கியமாக கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு விசாரணை நடத்துறதுக்கு இந்த செபி இருக்குல்ல, அவங்கள உள்ளே அழைச்சிட்டு வராங்க நம்ம சுப்ரீம் கோர்ட்டு. செபி, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, இவங்க தான் இந்த ஒரு விவகாரத்தை விசாரணை வளையத்தில் கொண்டு வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக செபியை பற்றி ஒரு கிளான்ஸ் கொடுத்துட்றேன். நம்ம நாட்டில் ஷேர் மார்க்கெட் இருக்குல்ல, அது சார்ந்த எல்லா விதிகளையும் ஒழுங்குபடுத்துறது செபி தான். இவங்க விதிக்கிற விதிகள் இருக்கு பாருங்க, இதை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் நடந்துகிட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட மிக முக்கியமான அமைப்பு செபி. இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சான்னு சொன்னல, அது பெருசாலாம் போலங்க. டு பி ஃப்ராங்க், பெருசாலாம் போகலை. அது ஒரு மாதிரி யார் மேலே தப்பு இருக்குது, என்ன நிஜன்ற விஷயமே தெரியாமல் அப்படியே அது கிணத்துல போட கல் மாதிரி தான் நின்றுக்கிட்டு இருந்துச்சு. இதுக்கு மத்தியில் ஹிண்டன்பர்க் என்ன சொல்லிட்டாங்க, உண்மையை சொன்னால் செபிக்கு பிடிக்கலை. சக்தி வாய்ந்த நபர்களால் ஒட்டுமொத்த அமைப்போல இந்தியாவில் மௌனமாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஊழலுக்கு எதிராக யார் பேசினாலும் அவங்களோட வாயை அடைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இவங்க திரும்ப ஆரம்பித்தாங்க. ஏன்னா ஹிண்டன்பர்க் நினச்சது, சரி நாம் ஒரு புயலை கிளப்பிட்டோம், இது இன்னும் பெருசாக மாறும், நிறைய இன்வெஸ்டிகேட் பண்ணி உண்மையை வெளியே கொண்டு வருவாங்க, இன்னும் பெரிய பூமி வெடிக்கும்னு நினச்சாங்க. ஆனால் செபி அந்த விஷயத்தை சைலண்ட்டாக மாற்றவே தான் ஹிண்டன்பர்க் அந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹிண்டன்பர்க் என்ன பண்ணிட்டாங்க, இதை நம்ம சும்மா விடக்கூடாது, செபியை உள்ள ஸ்கெட்சுக்குள்ளே கூட்டு வந்தால் என்னன்னு சொல்லிட்டு அதானி குரூப்புக்கும் செபிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு அவங்களுடைய விசாரணை வளையத்தை விரிவுபடுத்த ஆரம்பித்தாங்க. விரைவிலேயே ஒரு புயல் வரப்போகுது அப்படின்ட்டு சமீபத்தில் இந்த ஹிண்டன்பர்க் அவங்களோட சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. யார் சார்ந்த புயல் வரும்னு பல பேருமே கணிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதில் சில பேர் சொன்னது, ஏன்பா பொதுவாக அந்த ஹிண்டன்பர்க் ஒரு வாட்டி ஒரு பிஸ்னஸ் மேனை தொட்டாங்கன்னா திருப்பி அவரை தொட மாட்டாங்க, அப்போ அதானியாக இருக்காதுன்னு நினச்சாங்க. ஆனால் இந்த வாட்டி அந்த ரூல்லேயே அவங்க மாறி இருக்காங்க போல இருக்குது. அதானியை மையப்படுத்தி செபியோட சீஃபை தொட்டிருக்காங்க. இப்போ உலகம் முழுக்கவே பேசிக்கிட்டு இருக்கான்னு சொன்னால் ஹிண்டன்பர்கை பற்றி. அதுக்கான காரணம் இப்போ ஹிண்டன்பர்க் சுட சுட வெளியிட்டிருக்க அந்த ரிப்போர்ட்டு தாங்க. இதில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க தெரியுமா? நம்ம செபி இருக்குல்ல, அதோட சீஃப் தான் இவங்க பேர் தான் மாதவி பூரி. ஆக்சுவலாக இவங்க ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர்னே சொல்லலாம். என்னன்னா, செபியை இது வரைக்கும் எந்த ஒரு பெண்ணும் முன்னிருந்து லீட் பண்ணி கொண்டு போனதே கிடையாது, சீஃப் பொசிஷனில் உட்காந்ததே கிடையாது. அந்த ஒரு இடத்துல முறையாக உட்கார்ந்த பெண்மணி இவங்க தான். இப்போ ஏற்பட்ட வரலாற்று சாதனை இவங்க பக்கம் இருக்குது. இவங்களோட கணவர் தான் இவர் பேர் தவல். இந்த 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு நிறைய இல்லாத பல்லாத வேலைகளாக பார்த்துருக்காங்க. இவங்க 2 பேரும் சாதாரண ஆட்களே கிடையாது.
அதானி பிஸ்னஸில் இவங்க பயங்கரமாக ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க, பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இல்லீகலாக சில விஷயங்கள் நடந்திருக்காது இதுன்னு ஹிண்டன்பர்க் அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கு. என்ன நம்ம ஹிண்டன்பர்க் தெளிவாக சொல்லுது தொடர்ந்து அந்த ரிப்போர்ட்டில், அதானியோட வெளிநாட்டு நிறுவனங்கள் இருக்குல்ல, இதில் மாதவி தான் முக்கியமான தலையா. அதாவது அவங்க பேரில் நிறைய முதலீடுகள் பண்ணப்பட்டிருக்காங்க. 2015 வருஷத்துலேருந்து இவங்களோட இந்த ஆட்டம் ஆரம்பிச்சிடுச்சு. குறிப்பாக பெர்முடா, மொரிஷியஸ் இந்த பகுதிகளில் அதானிக்கு சொந்தமான சில பிஸ்னஸ் இருக்குல்ல, அது கண்ணுக்கு தெரிஞ்ச லீகலான பிஸ்னஸாகவும் இருக்கலாம், ஷெல் கம்பெனி சார்ந்த பிஸ்னஸாகவும் இருக்கலான்றாங்க. அதாவது கம்பெனியே இருக்காது, ஆனால் கம்பெனி பேரில் எல்லா விதமான பிஸ்னஸ் ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கும். இதுதான் ஷெல் கம்பெனிஸ்னு சொல்லுவோம். இந்த எல்லா விஷயங்களையும் இவங்களுக்கு தொடர்பு இருக்க முதலீடு அதிகமாக பண்ணியிருக்கிறதா அந்த ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. கௌதம் அதானி அவர்களோட சகோதரர் வினோத் அதானி இருக்கார்ல, இவர் தான் இந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் எல்லாத்துக்கும் பொறுப்பு. அதாவது கௌதம் அதானி இருந்து செய்ய வேண்டிய விஷயங்களை வினோத் அதானி தான் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. இவர் மூலமாக தான் மாதபிக்கும் தவாலுக்கும் ஐடியா கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது பங்குகளை நீங்கள் வாங்கி போடலாமே நம்மளோட கம்பெனி சார்ந்து அப்படின்னு அவர் தான் சொல்லியிருக்காப்படியா. இதுக்கப்புறம் தான் இவங்க செபியோட சீஃபாக இருக்கிற அவங்க பங்குகளை வாங்கியிருக்காங்களாம். இதில் கவனிக்க வேண்டியது ஷெல் கம்பெனி சார்ந்த விஷயங்கள் இருக்குது. அதுலேயும் செபி சீஃபோட ஃபண்ட் டிரான்சாக்ஷன் நடந்ததா அந்த குற்றச்சாட்டு ரிப்போர்ட்டில். ஆஃப் ஷோர் ஷேர் ஹோல்டர்ஸ் குழம்பிடாதீங்க. இப்போ நம்ம நாட்டில் ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஆஃப் ஷோர்னு சொல்ல மாட்டோம். வெளிநாடுகளில் இருக்க கம்பெனிஸ் இருக்குல்ல, கடல் கடந்துன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நம்ம ஆஃப் ஷோர் கம்பெனிஸ் சொல்லுவோம். அது ஆஃப் ஷோர் ஷேர் ஹோல்டர்ஸ்னால் வெளிநாடுகளில் நீங்கள் முதலீடு பண்ணியிருப்பீங்க பங்குகள் சார்ந்து, அவங்களாம் இந்த கேட்டகரி கீழே வந்துடுவாங்க. இந்த கேட்டகரி கீழே தான் மாதபியும் அவங்களோட ஹஸ்பண்டை வரதா சொல்கிறாங்க. இன்னும் இந்த 2 பேரை தாண்டி இன்னும் பல பேரும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இதில் பெரிய பெரிய தலைகளாக கூட இருக்கலாம். மாதபி செபியோட தலைவியாக ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்களோட கணவர் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணிட்டா அப்படியா, இவங்க 2 பேரோட இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த எல்லா ப்ராசஸ்க்கும் சோல் கண்ட்ரோலை அவர் எடுத்துக்கிட்டாராம். அதாவது மாதவி பேர் எங்கேயுமே வராது, முழுக்க முழுக்க உங்களோட ஹஸ்பண்ட் இருக்காங்களே இவர் தான் அவங்க பேரை சொல்லியே பிஸ்னஸ் பண்ணுவாராம். ஆனால் பேப்பர்ஸில் அவங்க பேர் இருக்காதான். இது போல் முதலீடுகள் சார்ந்த எல்லா வேலையும் ஹஸ்பண்ட் பார்த்துக்கிட்டா அப்படியா. இதுக்கான காரணம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க ஹிண்டன்பர்க். இது போல் மாதவி எல்லா விதமான இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தில் நடந்துட்டு இருந்தாங்கன்னா, ஈடுபட்டு இருந்தாங்கன்னா, செபியோட சீஃபாக இருந்தவங்க இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு முட்டுக்கட்டை விழுந்துடும். அது அவங்களுக்கு சில இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்த முடியாமல் போயிடும். ஸோ இதை தடுக்கவும் ஸ்கேனர் கீழே வராமல் இருக்கணும். அதாவது அவங்க பேரே தெரியாமல் பிஸ்னஸ் ஃபுல்லாக பண்ணுன்றதுனால தான் இது போல் அவங்க ஹஸ்பண்ட் மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்கள் எல்லாத்தையும் கவனிச்சிக்கிட்டு இவங்க ஒரு பக்கம் தலைவியாக இருந்ததா அவங்க சொல்கிறாங்க. யார்? ஹிண்டன்பர்க். இது வரைக்கும் நான் சொன்னது ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டில் இருக்கிற ஒரு சாராம்சம் மட்டும்தான். இது இன்னும் நீங்கள் ஃபுல்லாக படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தலை சுத்தம். அவ்வளோ குற்றச்சாட்டுகளை அடுக்கி வச்சிருக்கு ஹிண்டன்பர்க். இந்த வாட்டி விசாரிக்க சொன்னால் விசாரிக்காமல் நீங்களே கடப்பிலையாக போட்டுறீங்க, உங்களே இழுத்து வந்து உள்ளே விட்டுறன்ற மாதிரி தான் ஹிண்டன்பர்க் செபியை இழுத்து வந்து உள்ளே விட்டுருக்காங்க. பங்குச்சந்தை அப்புறம் நம்ம அரசியலுங்க, இந்திய அரசியல், இது 2துலேயும் மிகப்பெரிய புயல் என்றைக்கோ அடிச்சிருக்கு. மாதபி அண்ட் அவரோட கணவர் 2 பேருமே பார்த்தீங்கன்னா கூட்டாக சில விஷயங்களை சொன்னாங்க, மறுத்தாங்க. ஹிண்டன்பர்க் சொல்கிறதுல துளிய உண்மை கிடையாதுங்க, அவங்க பொய்யா பேசுகிறாங்கன்னு 2 பேர் சேர்ந்து மறுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹிண்டன்பர்கோட குற்றச்சாட்டுகள் அப்படின்றது அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. உண்மை ஒன்று தான் இருக்க முடியும், அதை யாராலையும் மறைக்க முடியாது. எங்களோட லைஃபாக இருக்கட்டும், ஃபினான்சஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு திறந்த புத்தகம், அது யார் வேணாலும் பார்த்துக்கலாம், நாங்கள் மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அவங்க சொல்கிறது செபியோட குறிப்புகளே இருக்குங்க, அதை அவங்க எடுத்து சொல்லிவிட்டு அது ஏதோ பெரிய கண்டுபிடிப்பு மாரி சொல்கிறாங்க. ஆனால் ஹிண்டன்பர்க் சொல்கிற மாதிரி நாங்கள் அதானியோட கம்பெனிஸில் ஃபுல்லாக ஆஃப்ஷோரில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்களே, அதெல்லாம் சுத்த போய்ங்க அப்படின்றாங்க. இது மட்டுமா, நாங்கள் சிங்கப்பூரில் இருந்தோம் அந்த டைமில், அப்போ தான் நாங்கள் முதலீடுகள் நிறைய பண்ண ஆரம்பிச்சிருந்தோம், நானும் என்னோட கணவரும். இது எல்லாமே 2015 வருஷத்துக்குள்ளே நடந்து முடிஞ்சிருச்சு. அதாவது செபியோட சீஃபாக நான் வர்றதுக்கு முன்னாடியே இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அதானி குழுமத்தில் நான் எந்த முதலீட்டையும் பண்ணலங்க அப்படின்னு அவங்க மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த 2 பேரோட கூட்டறிக்கை வெளியாச்சா, இதுக்கப்புறம் ஹிண்டன்பர்க் சும்மா இருக்க மாதிரி தெரியல, அவங்க பதில் அறிக்கை வெளியிட்டாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க, ஓ அப்படியா, அப்படின்னா இப்போ எங்களுக்கு முன்னாடி இருந்த சந்தேகம் கிளியர் ஆகிடுச்சுங்க. நீங்கள் அதானியோட கம்பெனிஸில் ஆஃப்ஷோர் சார்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்களான்னு டவுட் இருந்துச்சு, ஆனால் இப்போ நீங்கள் பேசுறதை பார்த்தா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க. ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தில் உங்கள் பேரில் 100% பங்கு இருக்குது, ஷேர்ஸு, அது எப்படி அப்படின்னு கேட்குது ஹிண்டன்பர்க் மாதபியை. செபியோட தலைவரான 2 வாரங்களுக்கு பிற்பாடு உங்களோட கணவர் பேருக்கு நீங்கள் எல்லாத்தையும் மாற்றிட்டீங்க, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் க்ளீன்ன்ற மாதிரி காட்டுறீங்க அப்படின்னு சொல்லுது ஹிண்டன்பர்க். உங்கள் கணவரோட முதலீடுகளோட டீட்டெயில்ஸ் சார்ந்தோம், உங்கள் கணவர் என்னென்ன பிஸ்னஸ்லாம் பண்ணுறாரு இந்த டீட்டெயில்ஸையும் உங்களால் பட்டியலிட முடியுமா அப்படின்னு மாதவியை பார்த்து ஹிண்டன்பர்க் கேட்டுக்கிட்டு இருக்கு. விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு நீங்கள் வழங்குவீங்களா இல்லை அதிலாச்சும் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்துவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாதவி மட்டுமே எவ்வளோதான் போராடுறது ஹிண்டன்பர்க் கிட்ட சிக்கிட்டு, செபியும் உள்ளே வந்துட்டாங்க. அதான் செபி தான் அவங்க தான் செபி, இதில் மாற்று கருத்து இல்லை. செபி பேரில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியாயிருக்கு. அதில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே வழக்கம் கேட்டு ஹிண்டன்பர்க்கு நாங்கள் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டோம், போன வருஷம் நடந்த இஷ்யூஸ்லாம் பேஸ் பண்ணி. அதுக்கு விளக்கம் கொடுக்க துப்பு இல்லாமல் இப்போ வந்து எதையோ கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
செபியோட நம்பகத்தன்மை இருக்குல்ல, இதை குலைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க இந்த ஹிண்டன்பர்க், இதனால தான் எங்களோட தலைவி வரைக்கும் அவங்க அவதூறை பரப்புகிறாங்க. முதலீட்டாளர்கள் இது போல் ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்து யாரும் பேனிக் ஆக வேண்டாம், பயப்பட வேணான்னு செபி கேட்டிருக்கு. இவ்வளோ பெரிய விஷயம் இங்கே நடந்திருக்கு அப்படின்னா எதிர்கட்சிகள்லாம் அதை சும்மா விடுவாங்களா? காங்கிரஸ் தலைமையில் எதிர்கட்சிகள் எல்லாமே போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ பெரிய விவகாரத்தை நீங்கள் சாதாரணமான அமைப்புகளுக்கெல்லாம் விசாரிக்கக்கூடாது, விசாரிக்கணும். ஆனால் அதை ஜேபிசி விசாரிக்கணும், அதாவது ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க சேர்ந்து விசாரித்தா மட்டும் தான் உண்மை வெளியே வருமே தவிர வேறு யார் விசாரித்தாலும் உண்மையை கண்டுபிடிக்க முடியாது, பூசி முடிவிடுங்கன்னு எதிர்கட்சிகள் எல்லாமே சொல்லியிருக்கேன். அது மட்டுமா, 20,000 கோடி ரூபாய் வரைக்கும் பினாமி ஃபண்ட்ஸை அதானி குரூப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை சார்ந்த உண்மையும் வெளியே தெரிய வரணும். இதுக்கெல்லாம் யாருங்க பொறுப்பேற்கிறது அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் சரமாரியாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. எதிர்கட்சிகள்னு சொல்கிறோன்னா அதோட ஒரு பெருந்தலை பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி. அவர் என்னென்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது செபி மீதான நம்பகத்தன்மை இருக்குல்ல, அது இப்போ கேள்விக்குறியாக இருக்குங்க. ஏன்னா சீஃப் வரைக்குமே இப்போ பேர் அடிபடுது ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டில். மாதவி எதுக்காக இன்னும் பதவி விலகாமல் இருக்காங்க அப்படின்னு கேட்குறாரு. குற்றச்சாட்டு எழுந்ததுமே ஒருத்தவங்க பதவி விலகணும் அப்படின்னா இங்கே யாருமே அரசியல் பண்ண முடியாது, போஸ்ட்டில் இருக்கவும் முடியாது. சரி, அதை விடுங்க. மக்களோட முதலீடுகள் இருக்குல்ல, இதுக்கு யார் பொறுப்பேற்கிறது? ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் அவ்வளோ லட்சம் இந்திய மக்கள் முதலீடு பண்ணியிருக்காங்க. அவங்களோட பணத்துக்கு யாருங்க கேரண்டி? இந்த பொறுப்பை யார் ஏற்பா? மோடியா, மாதவியா, அதானியா அப்படின்னு யாழையே கேட்டிருக்காரு ராகுல் காந்தி அவர்கள். ரைட்டு, ஹிண்டன்பர்க் அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தவங்க மேலே கை வச்சிட மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி கை வச்சது பெரிய கொம்பு அதானி. அவரை தொடர்ந்து இப்போ மாதவி பேரையும் உள்ளே கொண்டு வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக இவங்களும் பெரிய இன்ஃப்ளூயன்ஸான ஆள் தான், அதில் எந்த மாற்று இருக்கிறதும் கிடையாது. இப்போ மாதவி அவர்களுக்கு வயசு பார்த்தோன்னா 58ங்க. இவங்களோட லைஃப்பை கொஞ்சம் நம்ம திரும்பி பார்ப்போம், அதுக்கப்புறம் நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க, ஓ இவ்வளோ பெரிய ஆளாப்பா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க பள்ளி அண்ட் கல்லூரி படிப்பில் முடிச்சது பார்த்தீங்கன்னா நம்ம மும்பை அண்ட் டெல்லியில் மேத்தமெட்டிக்ஸில் ஸ்பெஷலைசேஷன் முடிச்சிருக்காங்க. அண்ட் அதில் அல்டிமேட்டாக ஐஐஎம் அகமதாபாத் இருக்குல்ல, இதில் எம்பிஏ முடிச்சுட்டு வெளியே வந்தவங்க அவங்களோட கார்ப்பரேட் கரியரை எங்கே ஆரம்பித்தாங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க்கில் ஒரு சாதாரண ஊழியரை உள்ளே போகிறாங்க. 1989 இது நடக்குது. இதுக்கப்புறம் 1993 ஆரம்பித்து 1995 வரைக்கும் இந்த இங்கிலாண்டோட வெஸ்ட் டெரிஷ் காலேஜ் இருக்குல்ல, இதில் லெக்சரராக சர்வ் பண்ணுறாங்க. இதை தொடர்ந்து கிட்டத்தட்ட பல கம்பெனிஸில் 12 வருஷங்கள் மாறி 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 ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. நிறைய விஷயங்கள் எக்ஸ்பர்டைஸாக உங்களுக்கு கிடச்சிருச்சு. இல்லை உங்களோட அனுபவம் கொடிச்ச சில செக்மெண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சேல்ஸு, மார்க்கெட்டிங், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டு. 2006 ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் இருக்குல்ல, இதில் ஜாயின் பண்ணுறாங்க. 2009 ஆரம்பித்து 2011 வரைக்கும் இதோட சிஇஓ வேறு யாரும் கிடையாது, இவங்க தான். அதாவது இங்கே உள்ளே போகிறப்போ ஒரு சாதாரண போஸ்ட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் தூக்கிட்டு மேலே வந்துடும் அவங்க ஒரு பீக்கான போஸ்ட்டுக்கு. கடந்த 2011 பார்த்தீங்கன்னா இவங்க இந்தியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு மூவ் ஆகிட்டாங்க. இதுக்கு காரணம் அங்கே இருக்க கிரேட்டர் பசிபிக் கேபிட்டல் இருக்குல்ல, இதில் ஜாயின் பண்ணி அங்கே வேலையை தொடர்றதுக்காக. 2011 2017 வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல நிறுவனங்களில் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. சாதாரண போஸ்ட் கிடையாதுங்க அது. அது எவ்வளோ பேர் நிறுவனங்கள் தெரியுமா? உதாரணத்துக்கு 3 கம்பெனிஸ் மட்டும் சொல்கிறேன். ஒன்று ஜென்சர் டெக்னாலஜிஸ், ரெண்டாவது இன்னோவன் கேபிட்டல், மூணாவதா மேக்ஸ் ஹெல்த் கேர். இந்த பிஸ்னஸ் ப்ரொஃபைலுக்கெல்லாம் நீட்சியாக 2 மிக முக்கிய ஸ்தாபகங்கள் பேர் இங்கே நேம் பண்ண விரும்புகிறேன். இண்டிபெண்ட் டைரக்டராக இந்த ISDMனு சொல்லுவாங்கள்ல, இந்தியன் ஸ்கூல் ஆஃப் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட், இதில் பதவி வகிச்சிருக்காங்க. இதை தாண்டி பிரிக்ஸ் பேங்க்னு சொல்லுவோம் பாருங்கள், அதான் அந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க்கு, இதோட கன்சல்டண்ட்டாகவும் இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தொடர்ந்து தான் கடந்த 2017 வருஷம் ஏப்ரல் மாதம் செபியோட ஆல் டைம் டைரக்டராக உள்ளே வந்தாங்க. மாதவிக்கு 21 வயதாக இருக்கும் போது அவங்களுக்கு திருமணம் நடந்து முடியுதுங்க. கணவர் தவல் இருக்கார்ல, இவர் சும்மா கிடையாதுங்க. இந்த யூனிலிவர் இருக்க பாருங்க, FMCGயில் ஒரு ஜாம்பவான், அந்த கம்பெனியோட டைரக்டரு தபால் தான். ஸோ திருமணம் நடந்துருச்சா, இந்த தம்பதிக்கு ஒரு அழகான மகன். இந்த 2 பேருக்கும் உலகமே அந்த மகன் தான். இவங்களை பற்றி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் சொல்கிறேன். இந்த 26/11 மும்பை டெரர் அட்டாக்ஸ் இருக்குல்ல, அந்த நேரத்தில் இவங்க தெய்வாதீனமாக உயிர் பழிச்சிருந்தாங்க. ஏன்னா அந்த சம்பவம் நடந்த இடம் இருக்குல்ல, பயங்கர தாக்குதல் நடந்த இடம், இந்த தாஜ் ஹோட்டலு, அங்கே யூனிலிவர் மீட்டிங்காக இவங்க 2 பேரும் போயிருக்காங்க. நல்ல வேலை போனவங்க பத்திரமா உயிர் பழிச்சு வந்தாங்க. கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தாலும் எதுவும் நடந்திருக்கலாம். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசில் ஒரு வினாருக்கு முடிஞ்சவங்களோட பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இந்த 2 தரப்பு இருக்குது பாருங்க, ஒரு பக்கம் அதானி தரப்பு, இன்னொரு பக்கம் ஹிண்டன்பர்க், நேத்தன் ஆண்டர்சன் இருக்கார்ல அவர் தரப்பு. அதானி தரப்புலேயே மாதவியே உள்ளே ஃபாலோ ஆகிடுவாங்க. ஓகேவா? இந்த 2 தரப்புகளில் யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா இவங்க சொல்கிறதோ எங்கள் பக்கம் நியாயம் இருக்குன்றாங்க, அவங்க சொல்கிறது எங்களுக்கு இதனால் என்னங்க பெருசாக நடந்துட போகுது, நாங்கள் ஷார்ட் செல்லர் தான், ஆனால் இதான் உண்மை அப்படின்றாங்க. இதில் உங்களோட கருத்து என்ன? நீங்கள் யார் பக்கம்?
அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.